நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக இந்த மதிய வேளையிலே இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீங்களா? காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுத்து நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அவரே நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எனவே இருக்கிற இடத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினாம், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆமாப்பா, வாழ்நாள் முழுவதும் உங்களை நாங்கள் ஆராதிக்கணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சை அப்பா. இந்த மதிய வேளையில் கூட இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரே தாகத்தோடு கூட உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் கட்டி அணைத்து கொள்ளுவீராக. ஒருவேளை இருதயத்தில் பல பாரத்தோடு சோர்வுகளோடு ஏதோ சில பலவீனத்தோடு அப்படியே அவங்க டயர்டாக உட்கார்ந்துட்டுருக்கலாம். ஆனாலும் நீர் எங்களை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறீரே அப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன தகப்பனப்பா, இப்பொழுது உங்கள் பிரசன்னம் அவர்களை தேற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆறுதலற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் அப்பா. சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க இருதயத்தில் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தருவீராகப்பா. நீங்கள் அப்படி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. அவங்க பாரத்தோடு இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்க கூடாதப்பா. அவங்க விடுதலை
விடுதலையோடு ஜெபிக்கணும், அவங்க சந்தோஷமாக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை இப்பொழுது உங்கள் பிள்ளைங்க மேலே ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்பி விடுவீராக. எங்களுக்குள்ள அந்த ஆத்தும பாரத்தை கொடுங்கப்பா, அந்த தாகத்தை கொடுங்கப்பா. எங்கள் உதட்டளவில் நாங்கள் ஜெபிக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கணும். எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கணும். எத்தனையோ ஊழியர்கள் விடுதலையை ஊழியம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஊழியம் செய்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஏதோ கடைசி நாட்களில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த மதிய வேளையில் கூட நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஜெப ஆவி வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் சுயம் சாகட்டும் ஆண்டவரே. எங்கள் மாம்சத்திலிருந்து நாங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லி ஜெபிக்க விடாதீங்கப்பா, விடாதீங்க. ஆவியானவர் எங்கள் வாயில் வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஜெபிக்க வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேனப்பா. இந்த அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிற இருப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து அதுக்கப்புறமா நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 91:15 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன். இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 14வது வசனத்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சியாயிருக்கிறபடியால் விடுவிக்கிற தகப்பன். இன்னைக்கு வாஞ்சியோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல. நீங்களும் நினச்சிருந்தா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், நீங்களும் நினச்சிருந்தா மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அவள் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷங்க வேணால் நம்ம கூப்பிட செவிகளை அடைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள் கூப்பிடும்போது அதற்கு பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த மதிய வேளையில் கூட நம்ம ரொம்ப முக்கியமாக எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நேபாள் மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னும் பல ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்து ஜனங்களுக்காக, தேசத்து தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உண்மைதான், அது ரொம்ப நல்லது. ஆனால் விசேஷமாக முதல்ல உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஓடி ஓடி ஊழியம் செய்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் தேசங்களில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து பாருங்களேன். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உங்களுக்கு அவர் செய்வார். சில நேரம் நீங்கள் கேட்காமலே உங்கள் மனசுக்குள்ள சில காரியத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ளே தான் ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த நினைவை கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பா எவ்வளோ நல்லவர், நான் மனசுக்குள்ளே தான் நினச்சேன் ஏசப்பா, இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, அப்பா இந்த காரியம் இப்படி இருக்குதப்பான்னு நான் மனசுக்குள்ளே தான் நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் அதை உடனே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரேன்னு சொல்லி
சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேசங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது. எனவே இந்த வேலையில் கூட எங்களோடு கூட இணைஞ்சு இப்போ நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? இந்த நேரத்தில் ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாய்களை திறந்து, ஏசப்பா, ஏசுராஜா, என் சத்தத்தை கேட்கிற என் தகப்பனே, என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற என் தகப்பனே, எனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்ன தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் விசேஷித்த அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றி கொடுக்குறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது முதலாவதாக நம்ம ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, நம்மளுடைய இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இவ்வளோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படி தானே வேதம் சொல்லுது. அப்போது ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்குற அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து இந்த டிவிக்கு தேவையான இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு, இந்த டிவி ஊழியத்தை நடத்துவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த டீமுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே தேவைகளை சந்திங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களோடு கூட இணைஞ்சிக்குவீங்களா? ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட அப்பா ஆண்டவரே, ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவி ஊழியத்தை நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இதற்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு, எவ்வளோ செலவுகள் உண்டு அப்பா. அதையெல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் அப்பா. நீ நல்லவர் அப்பா. எங்கள் தேவைகளை சந்தித்து கொடுக்கிற தகப்பன். எங்கள் அன்பு சகோதரருக்கு ஆண்டவரே அப்பா, இதை நடத்துவதில் எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளையும் நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக அப்பா. இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு அப்பா ப்ரோக்ராமை ரெடி பண்ணும்போதும் விசேஷித்த ஞானம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. விசேஷித்த விதத்தில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. புதிது புதிதான அப்பா எண்ணங்கள், புதிது புதிதான யோசனைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. நீங்கள் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், நீங்கள் செயலில் மகத்துவமான தேவனாக இருக்கிறீரப்பா. நீங்கள் ஆலோசனை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எது உமக்கு சித்தமோ அந்த காரியம் மாத்திரம் இந்த ஊழியத்தில் நடக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நீர் இதில் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க அப்பா. இதில் ப்ரோக்ராம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தின் சபைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு அப்பா ராஜாவே சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு இல்லை? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம என்ன தான் செய்வோம்? ஆண்டவரே, இந்த மலையை கடக்க வைக்க உம்மால முடியும். இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து போகட்டும்னு நான் சொன்னால் அது நடக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நான் கலங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனை
ஆலோசனைகளையும் மேற்கொண்டு கடந்து நம்ம ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பை அறியாத பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த அன்பு தெரியாததுனால இவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு போல், இனிமேல் எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான், எல்லா கதவும் அடைக்கப்பட்டாச்சு, எல்லா வழிகளும் மூடப்பட்டாச்சு, இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இனிமேலாம் என்னால் இல்லை, எதுவுமே என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறத பார்க்குறோம். ஆனால் முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவங்க பார்த்த பிரச்சனை பாடு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க நரகத்தில் போய் என்றென்றைக்கும் கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. இன்றைக்கு நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அந்த நம்பிக்கை உண்டாகணும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. நான் அவரை நம்புவேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் ஜெயிப்பேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை எவ்வளோ நாள் வாழ வைக்க விருப்பமாக இருக்கிறாரோ அவ்வளவு நாளும் அவரை நம்பி நான் இந்த உலகத்தில் வாழ்வேன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். குடும்பமாய் மரித்து போகிற அந்த தற்கொலையை தூண்டுகிற அந்த பிசாசின் வல்லமைகள் கட்டப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் இதற்காக பாரத்தோடு ஜெபிப்பீங்களா? ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட தற்கொலையின் எண்ணத்தினால தூண்டப்பட்டு கொண்டே ஒருவேளை இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நீங்கள் தற்கொலை செய்யணுன்ற முடிவை தயவு செய்து மாற்றிக்கோங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை அப்பா கரத்தில் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னுடைய ஃப்யூச்சர் உங்கள் கரத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் தவறான முடிவோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. இப்பொழுது நீங்களும் எங்களோடு கூட இணைஞ்சு ஜெபிக்கலாம். மற்ற இப்படிப்பட்ட எண்ணங்களோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூடப்பா தற்கொலையின் எண்ணங்களோடு கூட சிந்தனையில் அப்படிப்பட்ட எண்ணத்தை ஆண்டவரே பிசாசு கொடுக்கறது நிமித்தம் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, அவ்வளோதான், இனி நான் வாழ மாட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் வாழ முடியாது, வாழ்வதற்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரே உங்கள் வல்லமை இப்பொழுது அவர்களுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே அவங்க சிந்தையில் இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவீராக. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. குடும்பமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழட்டும் அப்பா. குடும்பமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்கட்டும். ஒளியை வீச பண்ணுவீராக அப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல உங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைகளை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. தேசங்களில் எப்படிப்பட்ட தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை கட்டி நரகத்தில் தூக்கி எறிகிறேன் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு மகாராஜா கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்படி நீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுடைய எல்லா சாபங்களும் இன்றோடு முறிந்து போகட்டும் அப்பா. அவர்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் கூட
நம்மளுடைய நேபாள் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே அப்பப்போ நடக்கிறதான விமான விபத்துகள், அப்பப்போ அங்கே நடக்கிறதான இயற்கை பேரழிவுகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு ஜெபிக்கலாமா? இன்றைக்கு மாத்திரமல்ல அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த தேசத்தை நீங்கள் பாதுகாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியலன்னா கூட ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி இதற்காக நீங்கள் ஜெபிக்க முடியாதா? நிச்சயம் ஜெபிக்க முடியும். அந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறதுன்றது சாதாரண காரியம் அல்ல. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கணும். அந்த ஜனங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டாகணும். பிசாசு வாரிக்கொண்டு போகிற பிசாசின் வல்லமைகள் எல்லாம் முறிந்தோடி போகணும். கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த தேசத்தில் செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல அவங்க வாய்களை திறந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட நேபாள் தேசத்துக்காக நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நேபாள் தேசத்தில் இருக்கக்கூடிய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் பிள்ளைங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் சிருஷ்டித்தவங்க தான் அவங்களும் ஏசப்பா. அவங்க மேலே விசேஷித்த கிருபை அப்பா ஊற்றப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, அங்கே அப்பப்போ நடக்கிறதான அப்பா இந்த நில அதிர்வுகள், இயற்கை சீற்றங்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்டதான அப்பா ஆண்டவரே வீணான ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால பாதிக்கப்பட்டு வீணான அந்த மரண செய்திகளையெல்லாம் நாங்கள் கேள்விப்படும் போது எங்கள் இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறதப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில் கூட ஆண்டவரே அடிக்கடி நடக்கிற விமான விபத்துகள், இது எல்லாவற்றிலிருந்தும் அந்த தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக அப்பா. அந்த தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல அப்பா சிறந்து விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயமும் அப்பா உங்களை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த இருதயம் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இழப்புகளுக்கு மத்தியில் அப்பா, நஷ்டங்களுக்கு மத்தியில் அப்பா, மனுஷன் கூட இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து தவிக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து அவர்களுக்கென்று உதவியாக கொண்டு போகப்படுகிற ஒவ்வொரு பொருள்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு உதாரத்துவமாய் கொடுத்து உதவி செய்வதற்கு அநேக ஸ்பான்சர்ஸை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் அப்பா. கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களிலே யாராவது பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்பா. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்கலாம், கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்பா, பிரெயின் டியூமர்னால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அப்பா, எந்த பலவீனமாக இருந்தாலும் இன்றைக்கு என் தேவனுடைய வல்லமை அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய மரண கண்ணிகளை சுட்டரிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய வியாதியின் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. மற்றவர்களுக்காக ஜெபித்த யோபுவையும் அப்பா, அவனுடைய இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா தங்கள் குடும்பத்தில் மற்ற இழப்புகளுக்கு மத்தியில், பலவீனங்களுக்கு மத்தியில், தங்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியில் மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக
ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்கள் சரீரத்தில் உங்கள் ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு அப்பா, நீர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை இந்த வேளையிலே நிரப்பட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவீராக அப்பா. உடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்பா மரண பயத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த பயத்தின் ஆவி இப்பொழுது உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கட்டளை கொடுக்கிறேன் அப்பா, உங்க நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். பயத்தின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. இரவு நேரங்களில் படுத்தா தூக்கம் வராம எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைய போல அவர்கள் இன்று இரவு அப்பா சமாதானமாக தூங்கி எழுந்திருக்க அவர்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த தூக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப சோர்வும் டயர்டும் அப்பா மிகுந்த பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. இன்றைக்கு எங்களோடு ஜெபித்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைங்க மேலே உங்கள் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அந்த தூக்கமின்மையை கர்த்தர் மாற்றுவீராக. மாற்றுகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறோம். அநேகர் சொல்ல போகிறாங்க, நான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சேன், அந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோம், கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார், என்னுடைய பலவீனங்களை மாற்றினார், என்னுடைய குறைவுகளை மாற்றினார் என்று சொல்லும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க வைப்பீராகப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி. வாஞ்சியோடு கூட உங்களை தேடி வந்து இந்த மதிய வேளையில் அமர்ந்த உங்கள் பிள்ளைகளுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நீங்கள் இப்பொழுது மறு உத்தரவு அருளி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆபத்தில் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்த போகிறீர். அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக அப்பா. இந்த வேளையில கூட எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எல்லா கன மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறார், பதிலையும் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. மீதமுள்ள நேரத்திலும் அவரே உங்களை நடத்த போகிறார். ஆமேன். God bless you. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.